நம்ம இயல் டிவிய பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் ஹாய்ங்க, ஹலோங்க, வணக்கம்ங்க. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? அதாவது மக்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் நம்ம சென்னையில ஒரு பெரிய புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கு. அதுக்குள்ள நம்ம தென் தமிழகத்த புரட்டி போட்ட மாரி ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துருச்சு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது டிசம்பர் 16ஆம் தேதி தமிழகத்துல, குறிப்பா தென் தமிழகத்துல பல இடங்கள்ல மழை வந்து புரட்டி போட்டுருச்சுங்க. அதாவது இப்போ சென்னையில பெஞ்ச மழைய பத்தி ஊரே கேளு, நாடே கேளுன்னு உலகமே பேசுச்சு. ஆனா ஏன் நம்ம தென் தமிழகத்துல பெஞ்ச மழைய பத்தி யாருமே பேசல? சொல்லப்போனா சென்னையில பெஞ்ச மழைய விட டபுள், ட்ரிபிள் மடங்கு கூட பெஞ்சிருக்கிறது நம்ம தென் தமிழகத்துல தான். அதுலயுங்க நம்ம காயல்பட்டினத்துல ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள் ராத்திரியில கொட்டி தீர்த்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். கிட்டத்தட்ட 93 சென்டிமீட்டருக்கும் மேல மழை பதிவாயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான மழை பெஞ்சது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1992ல தான். அது எத்தன சென்டிமீட்டர்னா 96 சென்டிமீட்டர். இப்ப அதுக்கு ஈடு குடுக்குற விதமா 93 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு நம்ம காயல்பட்டினத்தில. இப்ப அதுல நமக்கு மழை பெஞ்சது, புயல் வந்தது, அந்த புயல்ல கார் அடிச்சு போனது, வீட்டுக்குள்ள தண்ணி போனது எல்லாம் நமக்கு தெரியும். இப்ப நமக்கு என்ன தெரியணும்னா, சென்னையில பெஞ்ச மழை பேசப்பட்டதுக்கும், நெல்லையில பெஞ்ச மழை பேசப்படாததுக்கும் காரணம் என்ன? ஏன்னா, நம்ம சென்னையில முக்காவாசி கட்டடத்த நல்ல ஏரியாவா பார்த்து கட்டாம, நல்ல ஏரியா பார்த்து கட்டியிருக்காங்க. இப்ப நம்ம சென்னைய கம்பேர் பண்றப்போ, நம்ம நெல்லையில வந்து நல்ல மண் வளம் இருக்கறனாலயும், தண்ணி போறதுக்கு வழி இருக்கறனாலயும், தண்ணி தன் தடம் அறிஞ்சு போக ஆரம்பிச்சுருச்சு. சென்னையில மாரியே இங்க எந்த சேதமும் இல்லையா அப்படின்னு கேட்டா, இங்கேயும் நெறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. இதிலேருந்து என்னன்னா, இயற்கை எப்போதும் இயற்கையா தான் இருக்கு. நம்ம தான் எப்படி இயற்கையோட வாழணும்னு பழகிக்கிறணும். சரி, இதே போல வேற எங்கிட்டு என்னலாம் நடந்திருக்குன்னு அடுத்த வாரம் கொண்டுகிட்டு வரேன்.